ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற 444 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த டென்யூர் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டோட்டல் டென்யூர் வந்து 444 டேஸ். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் டேர்மில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ டென்யூர் வந்து நம்ம 444 டேஸ், அதாவது அரௌண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது 1 இயர், அதாவது 1 இயர் 2 மந்த் 19 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பேசிக்காக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 444 டேஸ் இருக்குது, 555 டேஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் பேங்க்கில் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பாயிண்ட் 3. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் அமௌண்ட்டை நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நோ லிமிட்டு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகபட்சமாக 3 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது. பாயிண்ட் 4 பொறுத்த வரைக்கும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பப்ளிக், அதாவது ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். அதாவது ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள ஜென்ரல் சிட்டிசனும், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சீனியர் சிட்டிசனும், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது அவங்களுக்கு 7.45% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. அடுத்தது மெச்சூரிட்டி, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்துட்டோம், மினிமம் அமௌண்ட்டை பார்த்துட்டோம், எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் 1 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் வந்து ஜென்ரல் பப்ளிக் 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 6700 ருபீஸ் வந்து கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7.20, அவங்களுக்கு வந்து 7200 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.45% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 7450 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. ஸோ இந்த மெச்சூர்ட் எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இதுவாக இருக்கிறதுனால மினிமம் நம்ம 1 lakh அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மற்ற எல்லா அமௌண்ட்டுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பாயிண்ட் 6 என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ லோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் உங்களுடைய எப்படியை பேஸ் பண்ணி. அதேமாரி ப்ரீமெச்சூர் விட்ரால் முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ சம் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் யாரை நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் 7 ரினிவல் ஆப்ஷன்ஸ். ஸோ ரினிவல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரினிவல் அட் மெச்சூரிட்டி. நீங்கள் வந்து கோர் பேங்கிங் ப்ராசஸ், அதாவது அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் 444 டேஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் நெக்ஸ்ட் இயர்க்கு கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம், நான் ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துக்கிறேன், ஸோ வேறு எதனா ஒரு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ரினிவல் பண்ணணும் அப்படின்னா ரினிவல் பண்ணிக்கலாம். அடுத்தது பாயிண்ட் 8 டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள். ஸோ நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடிஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயை ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் இருக்காது. அடுத்தது சேஃப்டி. ஸோ பாயிண்ட் 9 சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க் நேஷனலைஸ்டு பேங்க் லிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு DICGC அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது 5 lakhs வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெரி சேஃப் அண்ட் செக்யூர்டான ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்.
அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சேலரி வாங்குறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிட்டையர்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன், ஸோ ரிட்டையர்ட் ஆகிறவங்க சீனியர் சிட்டிசன், ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இதில் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க்கில் இருக்கணும். ஸோ இருந்தால் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தால் தான் ஸோ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்தியன் பேங்க் 4 டேஸில் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஸ்கீம். ஸோ ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது இப்போது நம்ம 1 lakh வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் 1 lakh பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதர் அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 4 டேஸ் கழிச்சு 16,300 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 17,500 கிடைக்குது. 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 24,450 சீனியர் சிட்டிசன் 26,250 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 32,600 சீனியர் சிட்டிசன் 35,000 கிடைக்கிது. 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 48,900 சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 52,500 கிடைக்கிது. 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 65,200 சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 70,000 கிடைக்கிது. அதுவே ஒரு 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 73,350 சீனியர் சிட்டிசனுக்கு 78,750 கிடைக்கிது. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 81,500 சீனியர் சிட்டிசனுக்கு 87,500 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ இதே போல் நீங்கள் 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம், 13 lakhs 15 lakhs அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ இப்போ நீங்கள் அதை 14 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 16 லட்சத்தி சம்திங் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இதில் இருக்கும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 1000 rupeesலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 50,000 கூட நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தொடங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.